இன்றைக்கி சூப்பரான உங்களுக்கு ஒரு பெப்பர் சிக்கன் தான் ஒரு வீடியோவாக செஞ்சு காட்ட போகிறேன். காரசாரமான ஒரு பெப்பர் சிக்கன் எப்படி சிம்பிளாக வீட்டிலே செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதை நான் சொல்கிறேன். இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ரெடிமேடாக எந்த மசாலாவும் வெளியே வாங்க தேவையில்ல. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற பொருளெல்லாம் தான் வெறும் கடாயிலே எண்ணெய் போடாமல் தனியாக வறுத்து ஆற வச்சு அதை பொடி பண்ணி அந்த மசாலாவை தான் அதில் சேர்க்க போகிறோம். என்னென்ன போடுறோன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். பிரிந்தி இலை 2, அன்னாச்சி பூ 1, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அது கூட காரத்துக்கு பெப்பர் தான் நிறைய போட போகிறோம். அதனால் ஒரு 3 ஸ்பூன் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். பெப்பரை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். மற்ற மசாலாலாம் கூட ஒன்றா வறுத்து அதை தனியாக பொடி பண்ணி வச்சுக்குவோம். பெப்பர் மசாலா தனியாக பொடி பண்ணி வைக்கணும், மற்ற மசாலாலாம் வறுத்து அதை தனியாக பொடி பண்ணி வைக்கணும். அதுக்கு தனியாக ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் தான் வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த சிக்கனில் போடுறதுக்கு மசாலா ரெடி பண்ண தான் பொருளுங்கள்லாம் வறுக்கணும். ஃபஸ்ட்டு மிளகை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அந்த வெறும் கடாயிலேயே நான் ஏற்கனவே சொன்ன எல்லா பொருளுமே போட்டு ஃபுல்லாக வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். அதுக்கப்புறம் சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மசாலாலாம் வெறும் கடாயிலே வறுத்து இப்போ மிளகுத்தூளை தனியாக பொடி பண்ணி வச்சுட்டேன். மற்ற மசாலாவையும் தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வதக்கிறதுக்காக கடாயை வச்சு ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் ஒரு 150 கிராம், இல்லை ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 3 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அது சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேவைப்பட்டால் போடுங்க. உப்பு எப்போவுமே கொஞ்சம் கம்மி பண்ணியே போடுங்க. தேவைப்படும்போது நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இந்த டைமில் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு ஸ்பூன் அது கூட சேர்த்து வெங்காயத்தில் வதக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3/4 கிலோ சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனையும் அது கூட சேர்த்து வதக்கிடுவோம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் கலருக்கு. சிக்கன் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகுத்தூளும் அந்த கரம் மசாலா மாதிரி தனியாக ஒரு பவுட்ரு பொடி பண்ணதை சொன்னேன் இல்லையா, அதை தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, கலருக்கும் எதுவும் கிடையாது. இந்த 2 பவுட்ரு மட்டும்தான் அதில் போட போகிறோம். எவ்வளோ போடுறேன்றதை நான் சொல்கிறேன். பார்த்திங்களா, சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. அதில் எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா தான் சேர்க்க போகிறோம். மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் அந்த காஞ்ச மிளகாய் அதெல்லாம் கூட சேர்த்து பொடி பண்ணேன் இல்லையா, அந்த மசாலா தான் போடுறேன். ஒரு 3 ஸ்பூன் நான் இதில் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா கடைசியாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சுங்க. சிக்கன் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. ரொம்ப நேரம் வெந்தாலும் அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் கடைசியாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் அதில் போட்டு
புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. சூப்பரான ஒரு பெப்பர் மசாலா ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணிட்டேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.